கேபி சார் வந்து என்னை எங்கேயோ பார்த்திருக்காரு. ஏதோ ஒரு ஆட்ல எங்கேயோ பார்த்திருக்காரு. அண்ட் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பெருசா எனக்கு வந்து சினிமா பத்தியே எனக்கு நெறைய பேர் தெரியாது. ஏன்னா நான் பொறந்தது பாம்பே. அதுக்கப்புறம் ட்ராவல் ஆயி சென்னைக்கு வந்தும் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல தான் நெறைய இந்த படம் நெறைய பார்த்ததில்ல. பிகாஸ் டைமும் இல்ல. வொர்க்கிங் மதர். ஸோ லைக் பெருசா சினிமா லைன் பத்தி எனக்கு தெரியாது டு பி ஹானஸ்ட். ஆம் மேரேஜ்க்கு அப்புறம் திஸ் இந்த கால் வந்ததும் நான் சொன்னேன் இந்த மாதிரி கே. பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்ல இருந்துன்னு மை மதர் இன் லா எவ்ளோ பெரிய டைரக்டர் நினைச்சேன். ஓ! அப்படிங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறம் தட் இஸ் ஹவ் ஐ வென்ட் டு கேபி சார்ஸ் ஆஃபீஸ். ஸோ கேபி சார் ஆஃபீஸ் போனேன். ஏதோ 2 ஃபோட்டோஸ் வச்சிருந்தேன். பிகாஸ் அவ்ளோ பெருசா நான் வந்து இந்த சினிமா லைன்க்குள்ள நான் வரணும். 4, 10 ஃபோட்டோ வச்சு ஆல்பம் எல்லாம் வச்சு அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் திஸ் அப்படி டு ஹானஸ்ட்லி டு சே. ஸோ போனேன். நெறைய ஆர்டிஸ்ட் அங்கே வந்திருந்தாங்க போல இருக்கு. தே வர் கோயிங் டு ஒரு சீரியலுக்காக ஒரு இது போயிட்டு இருந்தது. செலக்ஷன் போயிட்டு இருந்தது. எல்லாம் சூப்பர் சூப்பர் சாரி எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே போய் நின்னுட்டு இஸ் திங்கிங் ஓ மை காட் ஃபைனலி இந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்கோம். யாரு அந்த பெரிய டைரக்டர் வீட்ல சொன்னது. தென் ஃபைனலி ஐ வென்ட் அண்ட் மெட் ஹிம். ஸோ அவர் அது கேட்டாரு. நான் நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். கேட்டாரு. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பின்னாடி வந்து ஹஸ்பண்ட் நேம் போட்டிருந்ததுன்னா மேரிடா அப்படின்னு. சொன்னேன் மேரிட் சன் கூட இருக்குதுன்னு. அவரே சார் என்ன நீ படிச்சு முடிச்சா இல்லையா? ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஐ வாஸ் வெரி த்ரில்ட். ஏன்னா இவ்ளோ பெரிய டைரக்டர் நம்ம போய் மீட் பண்ணியிருக்கோம்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இல்ல சார் சீரியல் எல்லாம் வேண்டாம். ஏன்னா சன் இருக்காங்கன்னு. நீ என்கிட்டயே சொல்றியா? ஸோ வந்து நான் சொல்றேன் எப்போ வரணும்னு. கம் ஃபார் த மேக்கப் டெஸ்ட். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி.